இன்னோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஒரு சின்ன நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருந்துச்சு. அங்கிருந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரை பண்ணாலுமே பெரிய லெவலில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கினதை பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சைட்வேஸில் இருந்தாலுமே ஆஃப்டர்நூன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியாது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த டவுன் ட்ரெண்ட் கன்டினியூ ஆகிறத பார்க்கும்போது இந்த டாரிஃப் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் முடியலை அப்படிங்கிறதும் இன்னும் அந்த செல்லிங் ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மண்டேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது செப்டம்பர் 1 அன்னைக்கு மார்னிங் 11:30 ஈவினிங் 7:30 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் டவுனில் இருந்துச்சு. அங்கேருந்து இமீடியட்டாக கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன்ஸில் சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் வரைக்கும் மேலே போனாங்க. பட் அங்கேயும் பெருசாக சஸ்டெயின் ஆக முடியாமல் திரும்பவும் கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன்ஸில் சப்போர்ட் எடுத்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சுது. ஒரு சைட் வேஸ் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சாங்க. திரும்பவும் சப்ளை ஜோனுக்குள்ளார போனது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் 12 o'clock இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பனிங் பேனிக்கில் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. ஆஃப்டர் தட் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனாங்க. அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது. அதுலேருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன்ஸில் ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்தது. பட் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா செல்லரோட டாமினேஷனில் திரும்ப கீழே வந்தது. டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு நியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,433 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நாளை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் எந்த ஒரு எக்ஸ்பெரியும் இல்லை அப்படிங்கிறதும் அடுத்து தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சப்ளை ஜோனுக்கும் டிமாண்ட் ஜோன்ஸுக்கும் இடையில இருக்கிறதுனால இந்த இடத்துல எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க மாட்டாங்க அல்லது எடுக்கவும் கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ்குள்ளாரே மூவ் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருந்தோம். அண்ட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். பர்டிகுலராக அதே மாதிரியே நடந்திருக்கிறதையும் பார்க்க முடியாது. முடியும் போது டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். எனிவே இது ஃபர்தராக மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.54 அப்படிங்கிறது மார்க்கெட் ஹெவி பியரிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் இன்னைய பொறுத்த வரைக்கும் அதிகமான கால் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பர்டிகுலராக இது வந்து பார்த்தீங்கன்னா கமிங் டியூஸ்டே வந்து எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால வித்தின் 2 daysல இது எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இவங்களோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனிவே ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் டெக்னிக்கல் அனாலிசிஸில். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி டவுன் சைடில் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதோட கண்டினியூஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் யூஎஸ் மார்க்கெட் கேப் டவுன்ல இருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதோட கண்டினியூஷன் மண்டே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்னும் போது ஏஷியா வந்துட்டு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே ரிஃப்ளெக்ட் ஆகலாம். கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட்ல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்னா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா ஒரு கரெக்ஷன்ஸ், அதாவது இப்போ இருக்கிறது நியர் லோயர் லோ கிட்ட சின்னதாக ஒரு லோயர் ஹை கொடுத்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் லோவை கொடுக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே அடுத்த டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது நியர் 24,346. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வந்த லோ பாயிண்டாகவும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் 25,160 இந்த ரேஞ்சை போய் டச் பண்ணணுங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது அங்கே போகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷனே டோட்டலாக மாறிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ஒரு சப்ளை ஜோனில் வந்துட்டு ப்ரைஸ் கீழே இறங்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். அப்போ மார்க்கெட்டை வந்துட்டு பெட்டர் அவாய்ட் பண்ணுறது அல்லது நிஃப்டியை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இந்த டிமாண்ட் ஜோனை ஃபர்தராக பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் அங்கே அவ்வளோ தூரம் போகிறதுக்கு டைம் அப்படிங்கிறது ஆகும். ஸோ இமீடியட்டாக அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 ஆர் 24,100ல் ஒரு நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது எடுக்கும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் புரிதலாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, ஒரு டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சப்ளை ஜோனாக இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்கான ஏரியாவா நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். சப்போஸ் இந்த சப்ளை ஜோன் 2 அப்படிங்கிறத பிரேக் பண்ணுச்சுன்னா அதாவது 24,573க்கு மேல ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அண்ட் இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மாறிட்டு அப் டு 25,150 வரை போறதுக்கான டைரக்ஷன்ஸ் எடுத்திருக்கும். ஸோ இமீடியட்டா அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப் ட்ரெண்டை கிரியேட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டா 24,650லேருந்து 700ல எடுத்துட்டு திரும்ப ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ்குள்ளார தான் நிஃப்டி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 அதாவது 24,573க்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறதையும் 24,336க்கு கீழே வீக் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். இந்த ரேஞ்சை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஓவரால் மூவாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் டவுனில் இருந்துச்சு. அங்கேருந்து மேலே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் சப்ளை ஜோன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஃபால் ஆக ஆரம்பிச்சாங்க. அங்கேருந்து வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு நியர் சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனை கொடுத்து அப் டு 54,025 வரை போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 53,551 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும் அப்படிங்கிறது கிளியராகவே சொல்லியிருக்கேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதான் நடந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. நம்ம சொன்ன சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வந்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ரெக்கவரி ஆகிட்டு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 53,690 இந்த ரேஞ்சில் முடிச்சிருக்காங்க. இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியாது. பிசிஆர் ரேஷியோ 0.86 அப்படிங்கிறதுனால ஒரு சைட்வேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான கால் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க டாமினெண்ட்டாக இருந்திருக்காங்க. பட் டீப் அவுட் ஆஃப் த மணிலாம் அதிகமான புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. எனிவே இதோட ஓவரால் வியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸாவோ அல்லது கொஞ்சம் டவுன் சைட்லையோ சைட்வேஸ் டு டவுன் சைடில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் 2 சப்போர்ட்டையும் 2 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக அதாவது ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு லோயர் லோ அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் டவுனில் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. எனிவே மேலே போனாலுமே திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை சோனாக இருக்கிறதுனால ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1ஐயும் பிரேக் பண்ணி சப்போர்ட் 2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. இதில் 2 வியூ இருக்குது. ப்ரைஸ் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ ஃபர்தர் மூவ் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோனாக இருக்கக்கூடிய 53,885 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அங்கேருந்து கீழே வரக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 53,466 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கும். திரும்ப ஒரு லோயர் ஹையை கொடுத்து திரும்ப லோயர் லோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நேற்று இதை கமெண்ட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கிளியராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பாக அழகாக கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இதே மாதிரி மண்டேவும் இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் மேலே போகிற பட்சத்தில் அதாவது வந்து நம்ம சொன்னதுக்கு அகெயின்ஸ்டாக போகிற பட்சத்தில் இது 53,885க்கு பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது வரலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 54,080 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஜோனாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே அதாவது சப்ளை ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 54,080 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டில் டோட்டலாக ட்ரெண்டே மாறிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டோட டைரக்ஷன் பாசிட்டிவாக மாறிடும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மேலே ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,437 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது கிளியர் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறிட்டு சப்ளை ஜோன் 1ல் வந்துட்டு டச் பண்ணிட்டு கீழே வரும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அகெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது லோயர் ஹை அப்படிங்கிற டேரக்ஷன்ஸ் எடுத்துக்கும் அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 and 2 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.